குஷியா இருக்கிறீங்களா? பிரதர், சிஸ்டர் குஷியா இருக்கிறோம். ஓம் சாந்தி சார். ஓகே. இன்னைக்கு நாம சாஸ்கார முரளி 85/2025 பார்க்கிறோம். இதோடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, எல்லோரும் யாரை கடவுள்னு வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அவரே எனக்கு அப்பாவாகி வந்திருக்கிறாரு. என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்ற அந்த போதை இருக்கணும். ஏன்னா பாபா வர்றாரு, ஞானத்துக்கு சொல்றாரு. ஆனா அது அந்த போதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதான் பெரிய விஷயம். அத ஞாபகப்படுத்துறாரு. யார் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறன்றதே மறந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப கடவுளே வந்து கூட என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒரு சாமியார் முன்னாடி புட்டபர்த்தி சத்யசாய் பாபா முன்னாடி எவ்வளவு பாவனையா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இங்க கடவுள் வந்திருக்கிறார், நீங்க சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இத்தனை ஜென்மமும் கோயில் கோயிலா அலைஞ்சு கியூல நின்னு நாள் கணக்குல பிளான் பண்ணி போயிட்டு அப்படி தவம் கடந்து பார்த்துட்டு ஒரு செகண்ட் தான் பார்க்க விடுவாங்க. அப்படி எல்லாம் இருந்தோம் நம்ம. இப்ப அவரு நேரடி கிளாஸ் எடுக்கிறாரு. அப்ப எப்படி இருக்கணும்? கரெக்ட். சோ இதுல முரளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா அவிக்த இஷாரா இருக்குது. ஸோ அதை ஃபர்ஸ்டே பார்த்துலாம். அது கடைசியில வரும், ஃபர்ஸ்டே பார்த்துலாம். சூப்பரா இருக்குது. தூய்மை பத்தி தான் வரிசையா சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டி தாரணை பண்ணுங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிராமண ஜென்மமே விசேஷமான ஜென்மம். இந்த விசேஷமான ஜென்மத்தில் மிகப்பெரிய விசேஷமே தூய்மை தான். அதனால்தான் இது விசேஷமான ஜென்மம். சோ தூய்மையான எண்ணங்கள் தான் பிராமண ஆத்மாக்களுடைய புத்திக்கான உணவு. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய புத்திக்கான உணவு தூய்மையான எண்ணங்கள். தூய்மையான எண்ணங்கள் புத்திக்கான உணவு. தூய்மையான பார்வை கண்களின் ஒளின்ற பிராமணர்களின் கண்களின் ஒளியே அதுதான். சோ அது பைபிள்ல கூட வரும், ஏதோ ஒளி அப்படிங்கறதெல்லாம் வரும். அடுத்தது அந்த பழக்கம் வரணுன்றதுக்காக தான் குருவாரப்ப திருஷ்டி கொடுக்கறது, இதெல்லாம் பண்றது. அடுத்தது தூய்மையான காரியங்கள் தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழிலே இல்ல. தூய்மையா காரியம் செய்யறதா நம்மளுடைய வேலையே. அடுத்தது தூய்மையான உறவு தொடர்புகள், அதுதான் இந்த பிராமண வாழ்க்கையின் மிக உயர்ந்த மரியாதை, மான மரியாதைன்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன? தூய்மையான உறவுகள் மட்டுமே இங்க இருக்கு. சகோதரன் சகோதரன் உறவு தான், சகோதரி கூட கிடையாது. இந்த மாதிரி தூய்மையான உறவு உலகத்துல எங்கேயுமே எந்த குடும்பத்திலுமே இருக்க முடியாது இல்லையா? சோ அதனால இவ்வளவு உயர்ந்த விஷயத்தை தாரணை பண்றதுக்கு கஷ்டப்படாதீங்க, வலுக்கட்டாயமா பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு வரமாக கிடைச்சிருக்குது. தூய்மை கிடைச்சிருச்சு, உங்களுது. அது அவ்வளவுதான். அந்த வரமாக இதை பெற்றிருக்கிறேன்றது சதா ஞாபகம் இருந்தா போதுங்கிற. சோ இது கேட்ட உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம், பருவம் எனது பாடல்னு ஒரு ஜெயலலிதா அவங்க பாட்டு இருக்கும். இதே மாதிரியே வருதே, தூய்மையான எண்ணங்கள் என்னுடைய புத்திக்கு உணவு அப்படின்ட்டு. அதை போய் கேட்டா எல்லாம் விகார லைன் தான் இருக்குது, பாபா ஞானம் வரல. ஆனா இது செமையா இருக்குது. என் கண்ணின் ஒளி தூய்மையான பார்வை, என் புத்தியின் உணவு தூய்மையான எண்ணங்கள், என்னுடைய தொழிலே தூய்மையான காரியம் செய்யறது தான், என்னுடைய உறவுகள் தான், அதாவது என்னுடைய தூய்மையான உறவுகள் தான் பிராமண வாழ்க்கையின் மரியாதையே. இல்ல உயர்ந்த ஜாதி அப்படிங்கிறதுல இது உயர்ந்த வர்ணம், உயர்ந்த குலம். எதனால? இங்க எல்லாமே தூய்மையான உறவுகள் மட்டுமே. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ அதனால இது வரமாக கிடைச்சிருக்குது. இத்தனையும் தூய்மையான எண்ணங்கள். வேற எங்க தூய்மையான எண்ணம் இருக்குது? மதங்கள்ல கொலை பண்ண இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அதை போட்டு எப்படி அவங்க தூய்மையா இருக்க முடியும் இல்லையா? பார்வை, தூய்மையான பார்வை தான் என் கண்ணின் ஒளின்ற. அந்த கண்ணின் ஒளி போயிடுச்சுன்னா கண்ணு தெரியாதுன்னுவாங்க. ஸோ அப்ப இங்க நமக்கு கண்ணு தெரியுதுனாலே அந்த தூய்மையான பார்வை தான். இல்லைன்னா கண் இருந்தும் குருடர்கள் தான். இதுதான் கண்ணு இருந்தும் குருடர்கள், காது இருந்தும் செவிடர்கள்னு இயேசு சொல்றது இல்லையா? கண்ணு இருந்தும் தப்பா பாக்குறாங்கன்னா அவங்க குருடர்கள்.
காது இருந்தும் இனிமையான வார்த்தையை விட்டுட்டு கண்டதை கேட்கறாங்கன்னா அவங்க செவிடர்கள். அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் இதை முதல்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, முரளிக்குள் அந்த தூய்மையான உணவு, தூய்மையான ஒளி இதெல்லாம் நம்ம உள்ள போகும்போது இந்த பரிசுத்த ரூபமே வெளிப்பட ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூய்மையா கண்டிப்பா. ஆஹ் அதையும் பாபா நேத்து சொன்னார் இல்லையா, கடைசியில ஒண்ணு வரணும்னா இப்பவே அதை வெளிப்படுத்தணும். அவிக்த முரளி. ஸோ அது பயங்கரமான முரளி. அதேதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பிரதர் அப்புறம் பிரதர் ம். நிறைய பேர் வந்துட்டு முரளி படிச்சுட்டாலே எல்லாமே கிடைச்சிரும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது பக்தி மாதிரி ஆயிடும்ல. இந்த கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிச்சா கேட்டா போதும்ட்டு. அது கிடையாது. அதை சொல்றத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அனுபவம் ஆகும். அதனாலதான் நிறைய பேர் முரளி படிக்கிறேன், டெய்லி கேட்கிறேன், பட் எந்த இதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். பாபா உள்வாங்கி அத கேட்டுட்டு அப்ளை பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், பயிற்சி பண்ணணும், தினமும் பயிற்சி, ஏதாவது ஒரு பயிற்சி. அதாவது பாபா உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, முரளி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படியே படிச்சோன்னா ஒண்ணுமே ஆகாது. பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்க முன்னாடி. அதை உணரும் போதுதான் அந்த போதை இருக்கும். எனக்காகவே பாபா வந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். உலகமெல்லாம் தேடி எங்கெங்கயோ போகுது, அவர் என் வீட்டுக்கு வராரு. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அது அது உணர்றது. இது வந்து கிறிஸ்தவர்கள் இயேசு ஒரு தப்பு பண்ணாரு, தன்னை கடவுள்னாரு, ராஜான்னாருன்ட்டு அவரை சிலுவையில அறையறாங்க. இவ்வளவுதான் அதுல போட்டிருக்குது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை எக்ஸாஜரேட் பண்ணி, எனக்காக மரித்தீரே ஆண்டவரே, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீர். அத எதுவுமே அவர் சொல்லல. அதுல போட்டும் இல்ல. இப்போ ஒண்ணும் இல்லாத விஷயத்த, அது இத்தனைக்கும் கற்பனை கதை தான். அதான் அப்படி எக்ஸாஜரேட் பண்ண. இங்க நிஜத்தில் அவர் வந்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுவார் அடிக்கடி, இந்த பாபா மீட்ல எல்லாம் யாரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, அமெரிக்கால இருந்தா, பரந்தாமத்தை விட அமெரிக்கா தூரமா? இப்ப நான் வந்துட்டேன்ல, நினைச்சீங்க வந்துட்டேன் இல்லையா? குழந்தை நினைச்சாங்க, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். மறுப்பே சொல்லல. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் பக்தர்களை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, எதுவும் சொல்ல, கூப்பிட்ட உடனே வந்துட்டார். முதல்ல குழந்தை நினைச்ச மாத்திரத்துல வர்றது. சோ இதெல்லாம் நினைக்கதான் அந்த போதை வரும். அந்த நினைவிலே இருக்கிறதுக்கு தான் முரளி படிக்கிறது. சொல்றாரு, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படிக்கிறீங்க முரளி படிக்கிறதுன்ட்டு. அது எதுக்கு சொல்றேன்னா, இதுல என்ன பெரிய டைம் ஆயிட போகுதுன்றதுக்காக சொல்றாரு. ஆனா நாள் முழுவதும் அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். மம்மா ஞானத்தின் தேவி அவங்களே 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முரளி எடுத்து பார்ப்பாங்களாம். அப்பதான் அது தாரணை ஆகும். எல்லாம் படிக்கும்போது போதையா இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். அதை திரும்ப திரும்ப எடுத்துட்டு வரணும். மெயினா அவ்யக்த முரளி நம்ம கம்மியா படிக்கிறதுக்கு அதான் காரணம் இல்லையா? அந்த கடைசி இது, அதாவது பழைய உலகத்தின் எதுவுமே தெரியக்கூடாது, வார்த்தையிலயோ பார்வையிலயோ. சோ அதேதான் இங்கேயும். ஏன்னா இப்ப எனக்கு உணவே என்னது, புத்திக்கு தூய்மையான எண்ணம் மட்டுமே, தூய்மையான உறவுகள் மட்டுமே. சகோதரன் உறவை தவிர வேற எந்த உறவும் கிடையாது. அப்ப அதை நினைக்கதான் நம்ம உயர்ந்தவன்றதே நம்ம உணர்வோம். மற்றவர்கள் அதை உணராததுனாலதான் இப்ப பாலியல் குற்றத்துல எல்லாம் மத போதகர் விழறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்க மைண்ட்ல காமம் தப்பு இல்லைன்னு பதிவான பிறகு விழதான் செய்வாங்க. இங்க அது தப்பு. உன்னுடைய பார்வையின் ஒளியே, உன் கண்ணின் ஒளியே தூய்மையான பார்வைதான்றார். சோ இதை கேட்கதான் நம்ம எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியும். அந்த குணம் மாறும். அதுதான் ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, யதார்த்தமான வாழ்க்கை அதுதானா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்புனே தெரியாது. அதுதான் அவங்க பாதிரியார்கள்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாண வாழ்க்கை வாழ்றதா யதார்த்தம். உலகமே அதுதான் யதார்த்தமான வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்குதான் கடவுள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உலகம்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் மக்கள் தொகையெல்லாம் இப்படிதானே பெருக முடியும், அப்படிதானே நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. அது இந்த கலியுக ஆரம்பத்துல இருந்து அப்படி ஆயிடுச்சு. துவாபரகம் வரைக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இதுல வந்து நேத்து துவாபரகத்துலதான் அந்த மதங்கள்லாம் வந்ததே துவாபரகத்துலதான். அப்ப அவங்களுக்கு அதுதானே உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படியும் கண்டிப்பா கரெக்ட். இந்து மதத்துல எல்லாத்துலயுமே பிரம்மச்சரிய விரதம் வரும். எந்த கோயிலுக்கு போனாலும் பிரம்மச்சரிய விரதம், எந்த ஃபங்க்ஷன்னாலும் பிரம்மச்சரிய விரதம், எந்த விரதம் இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதம் அடக்கம். அப்படி இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் வந்து எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க ரமலான் நோன்பப்ப. ஆனா காமத்துல விழுவாங்களாம். இது என்ன கணக்குன்னு தெரியல. இது எந்த விதத்துல விரதம்னே தெரியல.
சரி. ஆ, அடுத்தது நேத்து வந்து ராமாயணம் ஒரு சீன் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா, சீதைய கடத்திட்டு போயிட்டான் ராவணன். அங்க தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து ராவணன் வந்து கும்பகர்ணன் எழுந்திரிச்ச உடனே, அவன் தூங்குறதுக்குள்ள கல்யாணம் ஆயிடணும். அவனுடைய தம்பி இல்லையா? தம்பி தூங்குறதுக்குள்ள மறுபடியும் அவன் மறுபடியும் தூங்குறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். அப்படின்னு தடபுடலா ஏற்பாடு நடக்கும். சீதை என்ன எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன ஏதாவது விசேஷமா? உனக்கு தாம்மா கல்யாணம்னா, உடனே செம கோபம் வரும். அப்படியே கோபம் வந்து, இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பேசினா உன்னை கொலை பண்ணிடுவேன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட சீதை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ராமருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ராமர் பாபா தான்னா நமக்கு அந்த வைராக்கிய உள்ளுணர்வு இருக்குதா? இப்ப ஒரிஜினலா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணை இட்டுட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா இட்டு போய் கல்யாணம் பண்ணா ஒத்துக்குவாளா? ஜென்ரலாவே இல்லையா? அப்ப அந்த மாதிரி உணர்வு இருந்தாதான் நாம உண்மையிலே பாபாக்கு நிச்சயமா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப லவ் பண்றவங்களே வந்து விட்டுட்டு வலுக்கட்டாயமா வேறத்தனும் கல்யாணம் பண்ண தூக்கி கரைச்சிட்டு வராங்களே, நியூஸ்ல எல்லாம் போடுறாங்களே இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னா அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, கேள்வி. மனிதர்கள் கடவுள் கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கிறாங்க? அது பாருங்க, இது அந்த ஆரம்பத்துல வந்தது. சிவனே என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கார், அப்பாவா இருக்கார், கணவனா இருக்கிறார். அது அதை விட அப்பான்னா கூட கிறிஸ்தவர்கள் ஒத்துக்குவாங்க. கணவனா என்னது? கடவுள் உனக்கு கணவனா அப்படின்னுவாங்க இல்லையா? ஆனா அவங்களே இயேசுடைய மனவாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அவரு நமக்கு வந்து அவங்க வந்து அதை நினைச்சு பார்த்தா தானே அந்த இது இல்லையா அவங்களுக்கு. நம்ம தானே இச்சாசாகர் மந்தன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல. அது ஏதோ ஒரு படிக்க வேண்டிய தியரி மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்ப அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்றது மட்டும் இல்ல, அவருக்கு மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய போதை. அந்த போதையை எடுத்துட்டு வரணும். கேள்வி. மனிதர்கள் ஏன் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க? உண்மையில அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுதா? மனிதர்கள் என்ன நம்புறாங்கன்னா, தர்மராஜ் மூலமாக கடவுள் தண்டித்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம செய்த பாவத்திற்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற சுப்ரீம் ஜட்ஜி பாபா, தர்மராஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த தர்மராஜ்ன்றதுதான் பக்தி மார்க்கத்துல பார்த்தா ஒரு சிவன மாதிரியே ஒருத்தர் வருவார். அவரு பேர் என்ன சிஸ்டர்? கருப்பா இருப்பாரு. பைரவர். காலபைரவர். கரெக்ட். காலபைரவர். பெண்ல பார்த்தா காளி. சோ அப்படி அவங்க மூலமா தண்டனைன்னு வருது. அவங்க யாருன்னா ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஆக்ரோஷம் யாரு? நமக்கு இங்க யாரெல்லாம் துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்கதான் அது. அப்ப அவங்க மூலமாக கொடுக்கப்படுது, கடவுள் கொடுக்கல. அப்ப அதுக்காக தான் இத பண்றது. கடவுள் நினைச்சாலே அவங்க மேல நமக்கு வெறுப்பு வராது. எந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஏதோ பாவம் செஞ்சதுக்கு கடவுள் இவங்க மூலமா கொடுக்குற. இது வெறும் கருவிதான் இல்லையா? போலீஸ்ல வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா, தூக்கு போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவங்க கூட யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஏற்கனவே தீர்ப்பு ஆயிடுச்சு, இவன் ஒரு கருவி, அவ்வளவுதான். சோ இத மனிதர்கள் நினைக்கிறதுனாலதான், நம்புறதுனாலதான் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இருந்தாலும் கர்ம சுமையின் ரூபத்தில் அவர்கள் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆகணும். அதற்கெல்லாம் கடவுள் எந்த மருந்தும் கொடுக்கறது கிடையாது. கர்ப்ப ஜெயில்ல தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். அவங்க என்னென்ன பாவம் செய்தார்கள் அப்படிங்கிற காட்சி அவங்களுக்கு கிடைக்கும். சோ அதாவது நம்மளுடைய உடம்பு இருக்கும்போது நம்ம செய்யும்போது, உடம்பு, பதவி, பணம் எல்லாம் இருக்கும்போது நம்ம செய்யற தப்பு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கட் ஆகும்போது தெரிய ஆரம்பிச்சிடும். அதை விட கொடுமை என்னன்னா, நம்ம தண்டனை ஆல்ரெடி அனுபவிச்சிருப்போம். அனுபவிக்கும் போது எதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான், இப்படி பண்ணானே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், இப்படி எல்லாம் சொல்லியிருப்போம். அவன் என்ன பண்ணான்னு நீங்க இதெல்லாம் சொன்னீங்களா, அதை விட அதிகமா நீங்க பண்ணதை தான் காட்டுவார். காட்டிட்டு நீங்க சொன்ன தண்டனையை நீங்க சொன்னதையும் காட்டுவார். அப்ப என்ன தண்டனைக்கு உனக்கு கொடுக்கலான்ற மாதிரி. அதான் உன் வாயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். சோ அதனால எவன் எது பண்ணாலும் அமைதியா இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அதை நம்ம பண்ணிட்டு தான் வந்திருப்போம். சோ
அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப அவுரங்கசீப் வந்து நிறைய இந்துக்களை வந்து கொலை பண்ணாரு. ஆஹ் ஆஹ் கொலை பண்ண உடனே அவனுடைய மனைவியை வந்து முஸ்லிமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஏத்துக்காதவங்களுக்கு ரொம்ப வன்புணர்வு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அப்ப கோபம் வருது இந்துக்களுக்கு. ஆனா யாருக்காவது நாம அவுரங்கசீபா இருந்திருக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இல்லையா? ஆத்மா இப்ப எங்க வேணாலும் போயிட்டு வரும். ஸோ அதுதான் கொடுமையானது. ஸோ அவங்க அறியாமையில பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கணும், இப்ப மாறணும், அவ்வளவுதான் நம்மளுடைய இதா இருக்கணும். ஏன்னா எந்த ஆத்மா போய் உள்ள பூந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? முன்ஜென்மத்துல நமக்கு நெருக்கமான ஆத்மா தான் இப்ப வந்து எதிரியாக இருக்கும் வேற ஒரு உடம்புல. இந்த கர்ம கணக்கு வந்திருக்குது. ஆமா, நமக்கு இருக்க போய் தானே நமக்கு வராங்க, எதிரியாவே வராங்க. கரெக்ட். ஸோ அதுதான் இந்த காட்சி கிடைக்கும் போது தண்டனை. நீங்க அதிலும் குறிப்பாக பாபா குழந்தை ஆகி பண்ண தப்பு எப்படி பண்ணுவோம்னா, அன்னைக்குதான் முரளியில சொல்லியிருப்பார். அதை தான் நம்ம படிச்சு போதையாவும் சொல்லியிருப்போம். சொல்லிட்டு அன்னைக்கே தப்பு பண்ணுவோம். அதை தான் காட்டுவார். ஸோ பாபாவுடைய கட்டளையை நீ ஃபாலோ பண்ணாததுனால அதற்கான தண்டனை. அப்ப பாபா சொல்லி நான் கேட்கலையேன்றதும் பயங்கர வலியை கொடுக்கும். சொல்லாம கோபப்படுறது அதெல்லாம் வேற. அன்னைக்குதான் முரளியில படிச்சு அன்னைக்கே நம்ம விழுந்துரும். சோ அப்பதான் ரொம்ப துடிக்கும். பாடல் இரவில் தூக்கத்தில் நேரத்தை வீணடிச்சீங்க. புரியல சிஸ்டர். அவங்க பேசாம இருக்கும்போதே ஒரு சவுண்ட் அங்க இருந்து வருது. ஆமா, லைட்டா வருது. கரெக்ட். சோ நீங்க இரவை தூங்கி கழித்தீர்கள், பகலை உண்டு கழித்தீர்கள். இவ்வளவுதான். உண்பதும் உறங்குவதுமாக காலத்தை வீணடித்தேன்ட்டு ஒரு சிவனடியார் பாடியிருப்பார். அந்த மாதிரி ஹிந்தியிலும் ஒரு பாட்டு வந்திருக்கு, ஓம் சாந்தி. இத சொன்னது யாரு? நீங்க வீணடிச்சிட்டீங்கன்னு யாரு சொல்லுவா? பாபா தான் சொல்லுவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக தந்தை, எல்லா மனிதர்களையும் விட, எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர் அவர். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அது சத்யுக நாராயணனா இருந்தாலும் சரி, கலியுகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் சரி. நீங்க உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காகத்தான் உங்களுக்கு உடல் கிடைச்சிருக்குது. இப்ப சந்நியாசிகளுடைய உடலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்றத நீங்க பாக்குறீங்க. அவங்க இறந்த பிறகும் அந்த உடம்ப வச்சுட்டு ஜீவ சமாதின்ட்டு வச்சிருக்கிறாங்க. மனிதர்கள் தங்களுடைய குருமார்களை எவ்வளவு மகிமை பாடுறாங்க. ஆனா குருவுக்கெல்லாம் குருவோ அமைதியா இருக்கிற, மறைமுகமா இருக்கிற. சிவபாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. தர்மராஜ் அவர் கூடவே இருக்கிறார். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க கடவுள் கிட்ட. பாவ மன்னிப்புன்ட்டு கிறிஸ்தவ மதத்துல இருக்குது. நமக்கே பாபா சொல்லுவாரு, இந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க, தண்டனை பாதியாக குறையும்ன்ற. ஆனா பாபா சொல்றாரு, மன்னிப்பு கேட்டாலும் கடவுள் என்ன பண்ண முடியும்? இல்ல ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டாங்கன்றதுக்காக அரசாங்கம் விட்டுருமா? விடாது இல்லையா? தூக்கு தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க. என்ன சொன்னாலும் அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க, அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்க மாட்டாங்க. சோ தர்மராஜ் கர்ப்ப ஜெயில தண்டனை கொடுப்பார். வெளியிலே தண்டனை கிடைக்கும், இது இல்லாம கர்ப்ப ஜெயிலையும் தண்டனை கிடைக்கும். ஆக்சுவலா ஒரு விதத்துல அந்த தண்டனையில தான் நம்ம அமைதியுமே ஆகும். ஏன்னா இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், ஏன்னா அநியாயமா எனக்கு இப்படி ஆச்சுன்றதான் உங்களுக்கு வலியை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணி இருக்கிறோம்ன்றது துடிப்போம், அழுவோம், மனம் அமைதியாகவும் ஆகும். நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனை கம்மியா தான் கொடுக்கறாரு பாபா. ஏன்னா கர்ப்ப ஜெயிலேயே கொஞ்சம் முடிஞ்சிருது. அது முடிஞ்சு வெளியில வந்து இருக்கிற மிச்சத்தை தான் கொஞ்சம் தான் அனுபவிக்கிறோம். அப்ப செஞ்ச பாவம் தான் அதை விட ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம்ல, வல்லரசு நாடுகள் எல்லாம் வந்து எவ்வளவு
நாடுகள் மீது யுத்தம் செய்து அதன் மூலம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இறக்கறதுக்கு ஒரு நபர் காரணமா இருக்கிறார். அவருதான் அவருடைய ஆர்டர் படி தான் அங்க போடுறாங்க. அப்ப இவர் அடுத்த ஜென்மத்துல அநியாயமா கொல்லப்பட்டா கூட அதுக்கு ஈக்குவல் கிடையாது இல்ல. கோடிக்கணக்கான உயிருக்கு ஈக்குவல் கிடையாது இல்ல. அப்ப காட்டுவாங்க, ஐயோ இவ்வளவு மோசம் வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு அப்ப நினைப்பாங்க. ஏன்னா நீங்க செய்த கர்மத்தின் விளைவுகளை நீங்க அனுபவித்தே தீரணும். இதுக்கு பேர் தான் கர்மச்சுமை. சோ இதை நீங்க இப்ப பாக்குறீங்க. தங்களுடைய காரியத்திற்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? பல நாடுகள் கஷ்டப்படுறத பாக்குறோம். என்னென்ன நடக்குதுன்றத பாக்குறோம். மனிதர்கள் வந்து இதுல பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றத்துல சிக்கினாலும் சரி, யுத்தத்துல இறந்தாலும் சரி, அந்த நேரம் அவங்களுடைய வாயில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் வந்து அல்லாஹ் மகிமைக்குரியவன்ட்டு. ஆனா அதை உணர்ந்து சொல்லல. அவங்களுக்கு என்னன்னா கடைசி நேரத்துல இதை சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இதுல கடவுளுடைய மகிமை இருக்கு. ஏன்னா நீங்க செய்த பாவத்தை கம்பேர் பண்ணும்போது அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதோட தீர்க்கப்படுது. அதுதான். சோ மனிதர்கள் சொல்றாங்க, கடவுளே என்னை மன்னிச்சிடு, என்னுடைய வலி வேதனையெல்லாம் நீக்கி எனக்கு சந்தோஷத்தை கொடு. ரொம்ப நாளா படுத்த படுக்கையில இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவுமே, என்னை அழிச்சிட்டு போ தாங்க முடியலன்னு. சோ அதுக்காக கடவுள் உங்களுக்கு மருந்தா கொடுக்குறாரு, அவரு எதுவும் பண்ண முடியாது இல்ல. ஆடிய ஆட்டம் என்னன்னு பாட்டு பாடுற மாதிரி அவளை ஆடணும், அதனால அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அவர் எதுவும் பண்ண முடியாது. ஏன் கடவுள் கிட்ட இதை கேட்கறாங்க? ஏன்னா கடவுளோட தர்மராஜரும் இருக்கிறாரு. நீங்க ஏதாவது பாவம் செய்யறீங்க, தப்பு செய்யறீங்க, கண்டிப்பா அதற்கான தண்டனை உண்டு. எந்த ஜெயில தப்பிச்சாலும் கர்ப்ப ஜெயில தப்பிக்கவே முடியாது. போய் தானே ஆகணும். இது எப்படி இருக்கும்? இங்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு அங்க போனா ஐயோ இங்கேயும் தண்டனையா இல்லையா? சோ கர்ப்ப ஜெயில தண்டனை கிடைக்குது. நீங்க என்னென்னலாம் பாவம் செஞ்சீங்களோ அத்தனைக்குமான காட்சி கிடைக்கும். இதுல என்னன்னா, நம்ம வந்து பாபா நினைவுல இருந்து ஞானத்தை கேட்டு பக்காவாக நம்ம சின்ன வயசுல செய்த தவறுகள்லாம் ஞாபகம் வரும். அப்ப அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இதை கேட்க கேட்கதான் நம்ம இப்பவே பச்சாதாபப்படுறோம். அவங்க கர்ப்பத்துல போய் பச்சாதாபப்படுவாங்க. அதுதான் விஷயம். சோ எல்லாத்துக்கான தண்டனையும் காட்சியாக, அதாவது நீங்க செஞ்சதெல்லாம் காட்சியா காட்டப்படும். ஏன்னா நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லாம உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது இல்ல. அதுதான். அப்ப காட்சி காட்சி தண்டனையும் கிடைக்குது. சொல்லுங்க சிஸ்டர். நம்ம இப்பவே ரியலைஸ் பண்ணி நம்ம தவற மாத்திக்கிறோம், குணத்தை மாத்திக்கிறோம். ஒண்ணு நமக்கு தண்டனை குறைவு, இன்னொன்னு நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்ல பிரதர். எல்லாருமே இதுதான் அனுபவிக்க போறாங்க. பட் அவங்களுக்குனால எந்த யூஸ்மே இல்ல. என்ன பண்றோம், எப்படி வாழ்றோனே தெரியாம வாழ்ந்துட்டு கர்ப்பச்சிறையில போய் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கும் வர மாட்டாங்க. பட் நம்மளும் அனுபவிப்போம். நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நினைச்சிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அது இது பரவாயில்ல இல்ல. சொர்க்கத்துக்கு போறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அது கிடையாது. நீங்க சொன்னது மறுபடியும் சொல்லுங்க. இல்ல நம்ம வந்து தண்டனை கிடையாது. நமக்கு வந்து கர்ம கணக்கு கழிக்கிறோம் இல்லையா? பாபாவை நினைச்சு கர்ம கணக்கு முடியுது. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அதனால தண்டனை அடைஞ்சுதான் வர முடியும். வேற வழியே இல்ல. கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, சொர்க்கத்தை விட்டுருங்க, நரகத்திலையும் அவங்க நம்ம உயர்ந்தவர்களாகவே இருக்கும். நரகத்திலே ராஜாவா இருப்போம் அல்லது பணக்காரர்களா இருப்போம். இப்ப வரைக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைல்ல, கடைசி ஜென்மத்துல கூட. அப்ப தெரியுது இல்ல, அதான் அங்க பெரிய விஷயமே. சோ கர்ப்பத்துல தண்டனை அடைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதுவும் இல்லாம காட்சி காட்டிட்டு தண்டனை கொடுப்பாருன்றார். சோ அந்த தண்டனை தான் என்னன்னு தெரியல. காட்சி காட்டுவார், பச்சாதாபப்பட்டு அழுவோம், அது ஒண்ணு. காட்சி காட்டிட்டு தண்டனையும் கொடுக்கப்படும். அது மனசளவுல மனசு நொந்து போய் அனுபவிப்போம் அந்த தண்டனையை. மேபி கனவு மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா கனவுலே மோசமான கனவுலாம் வருது இல்ல.
ம். பயங்கர கனவுலாம் வந்தா பயமா இருக்குதுல்ல, அந்த மாரிலாம் ஏதாவது ஒரு தண்டனை அந்த மாரி கிடைக்கும். கரெக்ட். மற்றபடி கர்ப்பத்தின் ஜெயில்ல எந்த மருந்தும் கிடையாது. அந்த ஜெயில்லயாவது மருந்து கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா? ஏன்னா, அது அங்க ஒரு குட்டி உடம்பு இருக்குது. 4 மாத உடம்பு ரெடி ஆயிடுச்சு. 4, 5வது மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். நம்ம எந்த அளவுக்கு துடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த உடம்பு டேமேஜ் ஆகும். அதுதான் இப்ப சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு நெறைய நோய் வர்றதுக்கு காரணம் அங்கேயே ட்ரிகர் ஆயிடுது எல்லாமே. அங்க மருந்தும் கொடுக்கப்படாது. அந்த ஜெயில்லயாவது மருந்து குடுப்பாங்க. அரசாங்க ஜெயில்லயாவது மருந்து குடுப்பாங்க. இங்க அதையும் கிடையாது. தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சோ எப்ப துக்கத்தை அனுபவிக்கிறாங்களோ, அப்ப சொல்றாங்க, "கடவுளே! என்ன இந்த ஜெயில்ல இருந்து காப்பாத்து." நெறைய பேரு சொல்லுவாங்கல்ல, இந்த குடும்பத்திலேயே வந்து மாமியார் கிட்ட மாட்டிட்டு, "இது ஒரு ஜெயிலு, என்ன இதுல இருந்து காப்பாத்து." அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. பாபா கேட்கிறாரு, "குழந்தைகளே, யாரு முன்னாடி நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? சோ யாரு முன்னாடி குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. ஆனா மறைமுகமா இருக்கிறார். நமக்கு தான் தெரியும் அவரு யாருன்ட்டு. மத்தவங்களுக்கு தெரியாது. கடவுள் முன்னாடி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. சோ ஏன்னா மத்த எல்லாருடைய உடம்பும் தெரியுது கண்ணுக்கு. ஆனா சிவபாபாவுக்கு சொந்த உடம்பு இல்லாதனால அவருக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது. அதனால நீங்க குடுக்குற மலரை கூட அவரு எப்படி ஏத்துக்க முடியும்? ஒருவேளை அவருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, பிரம்மா கைகள் மூலமாக ஏத்துக்குவார். நீங்க குடுக்குற மலர்கள் எல்லாம். ஆனாலும் சிவபாபா யாரிடமிருந்தும் எதையுமே ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் அபோக்தா. எதையும் அனுபவிக்காதவர். இல்லையா? இப்பவே கேட்கறாங்கன்னா, கடவுளே லஞ்சம் வாங்குறாரா? திருப்பதியில ஸ்பெஷல் தரிசனம் அது இதுன்ட்டு. அவரு எதுவுமே ஆனா அவங்களுக்கு தெரியுது. கடவுள் எப்படி இதெல்லாம் பண்ணுவாருன்றாங்க. நாஸ்திகர்களே. அவங்களுக்கே தெரியுது. சங்கராச்சாரியார் வந்து தன்னை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாராம். இப்ப வரைக்கும். இப்ப இருக்கிற சங்கராச்சாரியர் இப்ப 71 வந்திருக்கிறாங்களே, அவங்க கூட யாரையும் தொடக்கூடாதுன்னு நியமம் இருக்குது. ஒரு பழம்லாம் கொடுத்தா கூட இப்படி தூக்கி தான் போடுவாங்க. அது அந்த ஆதிசங்கரர்ல இருந்து அது இருந்திருக்கு. அதே மாரி பாபாவும் சொல்றாரு, "அழுக்கானவர்கள் கிட்ட நான் எப்படி எதையும் வாங்குவேன்?" எப்படி சொல்லிட்டாரு பாரு. தூய்மையானவர்கள் கிட்ட வாங்குறதுக்கு அவர் வரப்போறது கிடையாது. அழுக்கானவர்கள் கிட்ட நான் எப்படி வாங்குவேன்? இப்ப ஏன் தொடர்றது இல்ல? நீங்கலாம் அழுக்கானவர்கள், நான் தூய்மையானவர். அப்படிங்கிறது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். எனக்கு மலர்கள் தேவை கிடையாது. பக்தி மார்க்கத்துல சோமநாதருக்கு ஆலயம் கட்டி மலர்கள் அர்ச்சனை பண்றாங்க. ஆனா எனக்கோ சொந்த உடல் கிடையாதே. ஆத்மாவை யாராலயாவது தொட முடியுமா? அர்ச்சனை பண்ண முடியுமா ஆத்மாவுக்கு? அதனால பாபா சொல்றாரு, இன்னொரு விஷயம், அழுக்கான மனிதர்கள் கிட்ட நான் எப்படி மலர்களை ஏத்துக்குவேன்? செம சூப்பர்ல. ஆக்சுவலா பைபிள்ல ஆ ஒருத்தன் வந்து அங்க காணிக்கை பெட்டின்னு இருக்கும். நம்ப உண்டியல் மாரி. அங்க போய் காசு போட ஆனா அப்படி சர்ச்சுல இருக்குதான்னு தெரியல. ஏன்னா நான் போன சர்ச்செல்லாம் அவங்களே தான் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. உண்டியல் மாரி ஒரு துணியிலே செஞ்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்து கோயில் மாரி அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு. பைபிள்ல அப்படி போட்டிருக்கு. சோ அப்ப அதுல நீ காசு போட வர்றன்னா, அந்த நேரம் உன்னுடைய ஏதோ ஒரு சகோதரனோட ஒரு மன இடறல் உண்டாகி இருக்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா, அப்படியே காச பக்கத்துல வச்சுட்டு, போய் அவனோட சமாதானம் ஆயிட்டு வந்து போடு. சோ இப்பதான் புரியுது. ஏன்னா ஆ பாவியோடைய பணத்த நான் எப்படி எடுப்பேன்னு அர்த்தத்துல வருது அது. செம சூப்பர் இது. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. பாவிகள் கிட்ட இருந்து நான் எப்படி மலர்களை வாங்குவேன்? சங்கராச்சாரியரே அவ்வளவு தூய்மையானவர்னா, சிவாச்சாரியார் என்ன சாதாரணமா? இல்லையா? ஆ இன்னொன்னு பாபாவ யாருமே தொட முடியாது. ஆத்மாவ எப்படி தொட முடியும்? இன்னொன்னு அழுக்கானவர்கள் அவரை தொடுவதற்கு அனுமதியும் கிடையாது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? அப்ப யாருமே எப்பயுமே அவர தொட முடியாது. அதான் பெரிய விஷயம். சோ அப்ப இயேசு வந்து கடவுள் நிரூபிக்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்த பிறகு மீண்டும் உயிர்த்து வராரு. அவரு விலா எலும்ப வந்து அந்த சிஷ்யர்கள கூப்பிட்டு தொட்டு பார்க்க சொல்லுவாரு. அந்த எலும்பு தோல்னால ஆனது.
ஸோ அப்ப கடவுள் இல்லன்றதுக்கு அதுவே நிறுவனம். கடவுள் எப்படி தொட விடுவார் அப்படிங்கிறது. ஸோ அது அவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு வந்து ஆ ஸோ இன்னைக்கு வந்து அவர்கள் சொல்லலாம் பாபான்ட்டு. ஆனா நாளைக்கு நரகவாசியா மாறிடுறாங்க. பாபா விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியானவர்கள பாபா பார்க்க கூட மாட்டாருன்றாரு. இதுதான் பெரிய தண்டனை. இல்லையா? கடவுள் வந்து கடவுளே நிராகரிக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். கடவுளே ஒதுக்கி வைக்கிறார். அப்படி ஆகுது அது. பாபா சொல்றாரு, நானும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன். நாடகத்தின்படி சந்நியாசிகள் போன்றவர்களை கூட நான் தான் முன்னேற்றுகிறேன். ஸோ அந்த சந்நியாசிகள் பின்னாடி மக்கள் கூட்டமா போறாங்க. அவங்களையே நான் தான் முன்னேத்தணும். ஆனா என்னை யாருக்குமே தெரியல. அதனால தான் கூட்டம் எல்லாம் அங்க போகுது. மனிதர்கள் சிவனை வழிபடுறாங்க. ஆனா அவர்தான் கீதையை சொன்னாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஞானத்தை கொடுக்க அவரே இந்த பூமிக்கு வராருன்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணர் பேரை போட்டாங்க கீதையில. ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர் தான் இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த கீதை கொடுத்தாருன்னா சிவபாபா என்னதான் பண்ணாரு அப்ப? இல்லையா? உயர்ந்த விஷயத்தை இவர் தான் பண்ணியிருக்கிறார். அத அவர் கொடுத்ததா போட்டாங்க. சிவன் வந்து அப்ப வேற என்னதான் பண்ணாரு? அதனால சில மனிதர்கள் நினைக்கிறாங்க அவரு வரவே மாட்டாரு. ஆனா நீங்க ஒண்ணு ஸ்ரீ கிருஷ்ணரை பதித்த பாவனர்னு சொல்றது இல்லையே. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரை பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. நான் தான் பதித்த பாவனர். உங்கள கூட ரொம்ப கம்மியானவர்கள் தான் என் மீது அந்த அளவுக்கு மரியாதை வைக்கிறீங்க. அவர் சாதாரணமா வர்றதுனால நம்மளும் சாதாரணமா நினைச்சிட்டோம். அதான் சொல்றாரு. அவரு எவ்வளவு பெரியவர்ன்றத உங்கள ரொம்ப கம்மியானவர்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அவரு ரொம்ப எளிமையாக இருந்து சொல்றாரு. அந்த சாது சந்நியாசிகளுக்கும் நான் தான் தந்தை. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த சங்கராச்சாரியாருக்கும் நான் தான் தந்தை. தமசோபர் இல்லையா? சங்கராச்சாரியார் இயேசுக்கு எல்லாருக்கும் அவருதான் தந்தை. அந்த சங்கராச்சாரியார் போன்றவர்களுடைய உடலுக்கு தந்தை லௌகீகமானவர்கள். ஆனா நான் அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தை. எல்லோரும் என்னை வந்து பூஜை பண்றாங்க. பக்தி பண்றாங்க. ஆனா நான் உங்க முன்னாடி நேரடியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். கடவுள் வந்து முகமுகமாய் பார்த்தது மோசஸ் கிட்ட மட்டும்தான். மோசஸ் கிட்ட தான் அந்த கட்டளைகள் கொடுத்தாரு. நம்ம கிட்ட தானே கொடுக்கிறாரு. நம்ம தான் அந்த மோசஸ். அந்த மோசஸ் வந்து கொலைகாரன். கொலை பண்ணிட்டு ஓடுவான். தப்பிச்சு பயந்துட்டு நம்மள புடிச்சிடுவாங்களான்னு பயந்துட்டு ஓடுவான். அப்ப ஓடுற இடத்துல வழியில இறைவன் பேசுவார். ஒரு முள்ளு புதர் ஏரியும் அங்க பேசுவார். அந்த மாதிரிதான் நம்ம எல்லா பாவமும் செஞ்சுட்டு பயத்துல ஓடிட்டு இருக்கும்போது கடவுளை வந்து புடிச்சு பேசிட்டு இருக்கிறார். இதுதான் பெரிய ஆச்சரியம். உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க அப்ப அந்த போதை இருக்கணும். யாருக்குமே ஏன்னா நீங்க இததான் ஜான் ஜபராஜ் அடிக்கடி சொல்லுவார். உலகமே தள்ளிச்சு மோசஸ. ஆனா கடவுள் அவனைத்தான் எடுத்து பெரிய ஆள் ஆக்குனார். அந்த மாதிரிதான் நம்மள ஆக்குறார். ராமாயணம் எழுதினவரு ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன். வால்மீகி. அது காரணம் என்ன? நம்மளுடைய நினைவு தான் அது. அந்த மாதிரி கீழான இருக்கிற நம்மளதான் இப்படி மாத்துறாரு. அஜாமில் போன்ற பாவிகளையும் நான் தான் முன்னேற்றுகிறேன் தானே சொல்றாரு பாபா. உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. கடவுள் எவ்வளவு தூய்மையானவர். அவரை யாரும் தொடக்கூட முடியாது. ஆனா இருக்கிறதுலே அழுக்கானவர்கள் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதான் ஆச்சரியம். பாபா நான் கொடுக்குற மலரை வாங்கினா என்ன, வாங்கட்டினா என்ன? உன் ஞானம் கிடைச்சது இல்ல, அதான பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் உங்கள எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது யார் முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா ஜென்ம ஜென்மமாக தேக உணர்வுக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சு ஆத்மாக்கள். அதனாலதான் அவங்களால அப்பாவை நினைக்க முடியல. உடலற்றவரை நினைக்க முடியல. உடலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க எப்ப ஆத்மாபிமானியா ஆகுறாங்களோ அப்பத்தான் அவங்களால அப்பாவை நினைக்கவே முடியும், அவருடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணவே முடியும். அதனாலதான் பாபா சொல்றாங்க, எல்லாருமே என்னை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு முற்றிலும் ஆத்மாபிமானியா இறுதிக்குள்ள ஆயிடுறாங்களோ அவங்கதான் பாஸ் ஆவாங்க. கொஞ்சம் தேக உணர்வு இருந்தா கூட மாட்டிக்குவாங்க. அதாவது ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாம் என்னது, கொஞ்சம் தேக உணர்வு ஒட்டிக்குச்சு. சோ இத எங்க அம்மா சொல்லுவாங்க, காலை கழுவும் போது அந்த பின்னாடி கால்ல வந்து ஸ்லைட்டா தண்ணி படலன்னா கூட சனீஸ்வரன் வந்துருவான். இப்பதான் தெரியுது அந்த சனீஸ்வரன் தேக உணர்வு இல்லையா? பாபாவை நினைச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணணும் நம்ம, இல்லைன்னா மாட்டிக்குவோம், ஃபெயில் ஆயிடுவோம். பாபா மறைமுகமாக இருக்கிற அவருக்கு நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது. பெண் குழந்தைங்க சிவன் கோயிலுக்கு போய் இதை புரிய வைக்கலாம். சோ இதை புரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கத்துடைய அம்சம் கூட நமக்கு இருக்காது, இருக்கக்கூடாது. ஆனா பக்தியை விடுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா அவங்களே விட்டுருவாங்க. அதே நேரத்துல அப்ப சிவன் கோயிலுக்கு பக்திக்கு தான் போறாங்க. ஆனா நம்ம போறது பக்திக்கு போல. ஆனா மற்றவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம், விபூதி வச்சுக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். ஆனா நம்ம போனது வேற ஒரு விஷயத்துக்கு, இல்லையா? அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக போறோம். சோ குமாரிகளாகிய உங்களால மட்டும்தான் சிவபாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். சோ குமாரர்கள் குமாரிகள் 2 பேரும் இருக்கிறீங்க. குமாரர்கள் கூட கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அறிமுகம் கொடுத்திருப்பீங்க. விசேஷமாக தாய்மார்களை முன்னேற்றப்படுது. ஏன்னா அவங்க ஆண்களை விட அதிக சேவை செஞ்சிருக்கிறாங்க. சோ அதனால குழந்தைங்களுக்கு படிக்கிறதுல எவ்வளவு ஆர்வம் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா சேவை செய்யறதுலயும் ஆர்வம் இருக்கணும். வெளியில பண்றாங்க ஸ்தூல படிப்பு, ஸ்தூல சேவை. அதே மாதிரி இங்க எல்லாமே ஆன்மீகம், ஆத்மாவுக்கான படிப்பு, ஆத்மாவுக்கான சேவை செய்யறோம். ஸ்தூலமான படிப்பு படிக்கிறதுனால அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கத்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது கிடையாது. நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்க புண்ணிய கணக்கு இருந்தாதான் அது வேலைக்கு ஆகும். என்னென்ன படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு எல்லாம் வேலை கிடைக்கலன்றாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அதனாலதான் விழுந்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பத்திரியும் ஓடுறது கிடையாது. ஓடுற ஆஸ்பத்திரியே தான் ஓடிட்டு இருக்கு. புண்ணிய கணக்கு தான். அவர் நல்லா படிச்சுட்டு கூட வந்திருப்பாரு. ஐயோ புது டாக்டர்கிட்ட எல்லாம் ஏன்பா போறேன்னு ஒருத்தர் நினைச்சா கூட போக விட மாட்டாங்க. சோ இப்படி இருக்குது. அதான் பாபா சொல்றாரு. அப்ப அவனுடைய புண்ணிய கணக்கு தான் அவனுக்கு சாப்பாடு போட்டுச்சு. அதுதான் சார். அதன் மூலம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் ஏபிசிடி தான். ஆனா அவனாதான் படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஜோடிக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த 6வது நாள் வந்து பேர் சுட்டு விழா கொண்டாடுவாங்களாம், ரொம்ப பகட்டா. அதனால அவன் என்ன அடைய போறான்? அவனுக்கு அடையிறதுக்கான நேரம் கிடையாது. யாரெல்லாம் வந்து இங்க இருந்து போறாங்களோ, அதாவது பாபா குழந்தையா இருந்து இறக்குறவங்கள சொல்றாரு. இறக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக மறுஜென்மம் எடுப்பாங்க. ஆனா அவங்களால எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. அதான் இந்த உடம்புல இருக்கும்போதே நம்ம தயாரானதான் உண்டு. திரும்ப போய் நம்ம பக்காவாகும்னு நினைச்சா அதுக்குள்ள உலகம் ரொம்ப மோசமாயிடும். கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் நம்மள மோசமாக்கி விட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கூட டைம் இருந்திருக்கும் பிரதர். ஒரு பிறவி எடுத்துட்டு கூட டைம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 1936 அதுக்கப்புறம் இருக்கும். இப்ப திணறோம். இன்னும் அடுத்த பிறவிங்கிறது கஷ்டம்தான். சோ இப்பதான் புரியுது பாபா ஏன் சொல்றேன். 6வது நாள்ல பேர் வச்சா கூட என்ன கொண்டாட்டம் இருக்குது, அவனுக்கு இனி நேரமே இல்லை எதையும் அடையிறதுக்குன்ற. இந்த ஞானத்தை
கேட்டு வர்றதுக்கு நேரமே கிடையாது அப்படிங்கிறார். இது எப்ப 1969க்கு முன்னாடி வந்த முரளி. அதுக்கே பாபா சொல்றார் பாருங்க. சோ அவங்க மறுஜென்மம் எடுப்பாங்க. ஆனா அவங்களால எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. யாரெல்லாம் இங்க படிச்சாங்களோ அவங்க உடலை விட்டுட்டு ஆஹ் தன்னுடைய அடுத்த ஜென்மத்தில் சிவபாபாவை நினைப்பாங்க. எந்த அளவுக்கு ஆல்ரெடி அவங்க படிச்சிருந்தாங்களோ அந்த ஆதாரத்துலதான் அவங்களால பாபா நினைக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா படிச்சு அவங்களால நினைக்க முடியாது போல இருக்குது. அதுக்கு முன்னாடியே கேட்டதுல இருந்து அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி கண்டினியூ ஆகுது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது கண்டினியூ. கரெக்ட். இது மகா மந்திரம். நீங்க சின்ன குழந்தைக்கு இந்த ஞானத்தை கொடுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த சின்ன புள்ளியை பற்றி அந்த குழந்தை எதையுமே புரிஞ்சுக்க போறது கிடையாது. நமக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். லைட்டா புரிஞ்சுக்குமே தவிர அந்த உணர்வுக்கு வர்றதுக்கு ஏன் அப்படி சொல்றாருன்றத தூய்மை ஆக ஆகதான் புரியும். அதான் சார் அந்த குழந்தையால எதையும் புரிஞ்சுக்க முடியாது ஒளிப்புள்ளியை பத்தி. சும்மா சிவபாபா சிவபாபான்னு சொல்லிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதை விட நம்ம ஃபாஸ்டா தான் ட்ரை பண்ணிருக்கிறோம். அவங்க 14 வருஷம் பட்டியில இருந்து தானே அவங்க இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வளர்ந்துருக்காங்க. நம்ம இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம கிராஸ்ப் பண்ணிருக்கோம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு நன்மை இருக்கும். லேட்டா வந்தாலும் நன்மை இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது. அப்ப ஞானமே கிடையாது. அது ஒண்ணு இருக்குது இல்லையா? சோ குழந்தைங்க வந்து சிவபாபா சிவபாபான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாபா சொல்றாங்க, சிவபாபாவை நினைவு பண்ணுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிடும். இப்படி நீங்க அந்த குழந்தைக்கு புரிய வச்சீங்கன்னா அந்த குழந்தையால சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. குழந்தைகள் உயர்ந்த பதவியை அடைய மாட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அந்த அனுபவ ரீதியா எடுத்துட்டு வர முடியாது. ஜஸ்ட் ஏதோ நினைக்க ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வராங்க, சிவபாபா சிவபாபான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி எண்ணம் அவர்களை அவங்களுடைய இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போகும். இங்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. அப்ப இந்த உடம்புல இருந்துகிட்டே பக்காவே திரும்ப இங்க மாட்டிக்க கூடாதுன்றதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. மனிதர்கள் சிவனை வணங்குறாங்க, ஆனால் எதுவுமே தெரியாம தான் வணங்குறாங்க. அவரை பத்தி எதுவுமே தெரியாது. எப்படி குழந்தைங்க சிவா சிவான்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க. எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்க கூட மனிதர்கள் குழந்தைங்க சிவா சிவான்னாலும் சிவனை பற்றி பெருசாலும் தெரியாது அவங்களுக்கு. இது யாரும் கேட்டா பாபான்னு தாத்தா போட்டோ கட்டி தாத்தான்ற மாதிரி இதை காட்டினா பாபான்றுவாங்க. அவங்களால அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அவ்வளவுதான், இதுலயே மூழ்கிடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்க பக்தர்கள் என்ன பண்றாங்க, கடவுளை வணங்குறாங்க. ஆனா அவரை பற்றி எந்த விதமான புரிதலும் கிடையாது. சோ அதனால அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க யாரை வணங்குறீங்களோ அவர் ஞானத்தின் கடல், கீதையின் பகவான், அதை சொல்றதுக்கு வந்திருக்கிறாரு. கீதையை கையில வச்சுட்டு அவர் எடுக்கிறது கிடையாது, வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லணும். அவரு எங்களுக்கு ஞானத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. வேற எந்த மனிதர்களும் சிவபாபா எங்களுக்கு ராஜயோகத்தை நடத்துறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா புட்டபர்த்தி சாய்பாபா வந்து சொன்னார், கீதையில நிறைய கீதை இருக்கு, அதுல ஒரு சிவகீதைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமான்ற. மேபி பிரம்மகுமாரி ஞானம் அவருக்கு கிடைச்சதா என்னன்னு தெரியல, அல்லது பாபா ஏதோ டச் பண்ணி பண்ணாரா தெரியல. ஆனா அவர் சொல்லியிருக்கிறார் சிவகீதைன்ட்டு. அப்ப நாம மட்டும்தான் சொல்றோம் சிவபாபாவே எனக்கு வந்து ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. குழந்தைங்க தான் இதை தெரிஞ்சிருக்கிறீங்க, இருந்தாலும் மறந்துடுறீங்க. அவங்க தெரிஞ்சுக்கல, ஆனா தெரிஞ்சும் நீங்க மறக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய கொடுமை இது. கடவுள் சொல்றாரு, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறேன். பகவானின் மகா வாக்கியம் இல்ல, ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறேன்னு சொன்னது, பகவானின் மகா வாக்கியம் சொன்னதெல்லாம் யாரு? கடவுள் சொல்றார். சோ பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மகா சத்ரு,
அதை வெல்லணும். அதுக்கு பழைய உலகத்தை முற்றிலுமாக நீங்க சந்நியாசம் பண்ணணும். நேத்து சூப்பரா விக்ரமர்ல சொன்னாங்க. பழைய உலகத்தின் எதுவுமே உங்க பார்வையிலயோ, வார்த்தையிலயோ, எண்ணத்திலயோ வரவே கூடாது. அதுதான் புது உலகத்துக்கு தயாராகிறதுன்ற. பழைய உலகத்தை ஃபுல்லா விட்டுருங்க. ஹடயோகிகள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் அவங்க. அவங்களுடைய குரு யாரு? சங்கராச்சாரியார். உங்களுடைய குரு யாரு? சிவாச்சாரியார். ஆச்சாரியன்னா ஆசிரியர். சிவனே நமக்கு நடத்துற ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவர் குழந்தை. அப்பதான் புத்தம்புது உலகத்துல பிறந்திருக்கிறார் முதல்ல. அவருக்கு இந்த ஞானம் தேவை கிடையாது. சொர்க்கத்துல பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தேவை கிடையாது. குழந்தைங்க எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் நல்ல சேவை செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ இதுல இன்னொரு விஷயம், நம்ம சேவை செய்யறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். கிருஷ்ணர் குழந்தைப்பா, அவருக்கு என்ன ஞானம் தெரியும்? அங்க கிருஷ்ணருடைய நினைவாக கிறிஸ்தவ மதத்துல இயேசு குழந்தை இயேசுன்ட்டாங்க. அவருக்கு எப்படி ஞானம் கொடுக்க தெரியும்? இல்ல இதே விஷயமே அங்கேயும் இருக்குது. இன்னொன்னு கிருஷ்ணர் குழந்தையா இருக்கிற அந்த தங்க யுகத்துல இந்த ஞானத்தின் அவசியமும் கிடையாது இல்லையா? அங்க எல்லாம் தூய்மையா இருக்க போறாங்க. அங்க காமத்தை விட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், காமம்னா என்னன்னே அவங்களுக்கே தெரியாது. குழந்தைங்க கிட்ட போய் அதை போய் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அந்த மாதிரி அது. குழந்தைங்க நீங்க நல்ல சேவை பண்ண முடியும். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் அற்புதமா சேவை பண்ண முடியும். சிவனை பற்றி சொல்றோம்னாலே விட்டுருவாங்க தாராளமா. ஏன்னா அவங்க எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் கொடுக்குறாங்க, நம்ம இதை யாரும் சொல்லலையேன்ட்டு இருக்கிறாங்க. பஸ்ல ஒருத்தருக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம், உடனே எல்லாருக்கும் கொடுங்க, கிறிஸ்தவர்களும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த இது இருக்குது அவங்களுக்கு. ஆனா அந்த நோட்டீஸ் பக்தி மார்க்கத்து சிவனையும் வச்சு போடணும். சிவலிங்கமோ அல்லது சங்கரோ வச்சாதான் அவங்க வாங்குவாங்க. இல்லாட்டினா வெறும் ஒலி புள்ளியை காட்டினா இது இந்து மதம் மாதிரி தெரியலையேன்றுவாங்க. ஸோ எச்சரிக்கையாகவும் யுக்தியாகவும் இருக்கணும். அதனால சிவன் கோயிலுக்கு போங்க. குறிப்பாக தாய்மார்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குமாரிகள் போனீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அவங்க கிட்ட சொல்லுங்க இல்லையா? எப்பவுமே எந்த அளவுக்கு வயசு கம்மியானவர்கள் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப கவனமா கேட்பாங்க. அதுவும் ஒண்ணு இருக்குது. நாம பாபா கிட்ட இருந்து ராஜ்ய பாக்கியத்தை இப்ப அடையணும்னு சொல்லுங்க. கடவுள் அதுக்காக நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நாம மகாராஜா மகாராணியாக ஆகிடுவோம். பாபாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சொர்க்கத்துல ராஜா ராணி ஆட்சி தான் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜா ராணி ஆட்சி வரப்போகுது. இப்ப ராஜா வீட்டுல பிறந்தாதானே ராஜா. அப்ப எவன் பிறப்பான்? ஏதோ ஒரு புண்ணிய காரியம் பண்ணிருப்பான். அதற்கான வழியைத்தான் இப்ப கடவுள் கத்துக் கொடுக்கிறாரு. பணக்காரனா பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. எந்த மனிதனும் நமக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கவே முடியாது. இது இரும்பு யுகம். தங்க யுகத்துல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. எப்படி ராஜாராணி ஆனாங்க? யார் அவங்களுக்கு தங்க யுகத்துக்கு எஜமானர் ஆகிற அளவுக்கு ராஜ யோகத்தை கத்துக் கொடுத்தாங்க? யாருக்கும் தெரியாது. அதனால அவங்க கிட்ட சொல்லுங்க, யார் தெரியுமா கத்துக் கொடுத்தா? நீங்க யாரை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ சிவன், அவரு இப்ப நேரடியா எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தங்க யுகத்தின் எஜமானராக்குறாரு. உங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி வர சொல்றாரு. கடவுள் சொல்றாரு. எப்பயோ உள்ள மதத்தை நாங்க இங்க போதிக்கல, சொர்க்கத்திற்கான ஞானத்தை இப்ப கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு மதத்திலும் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே தானே முதல்ல சொல்றீங்க. அதுக்கப்புறம் தானே மத்தவங்க எல்லாம் சொல்றீங்க. அவரு வந்திருக்கிறாரு. அல்லாஹ் தானே சொல்றீங்க. அவரு வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டம் உள்ளவங்க வரட்டும். அவ்வளவுதான். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியம் நடந்துட்டு இருக்குது. விஷ்ணு மூலமாக பாலனை,
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யார் அழுக்கான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களே போய் தூய்மையான இல்லற மார்க்கத்தில் ஜென்மம் எடுப்பார்கள். தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக மாறுவாங்க. எங்க இருந்து அந்த பழக்கம் வருது? சங்கமிகத்துல இருந்து வருது. அவங்க சொல்றாங்க, பாபா அழுக்கான எங்களை தூய்மையாக்குங்க பாபா அப்படின்றாங்க. எங்களை தூய்மையாக்கி தேவதையாக்குங்க பாபான்னு சொல்றாங்க. சொர்க்கத்திலும் இல்லற மார்க்கம் தான் இருக்கும். ஆனா அது தூய்மையான இல்லற மார்க்கம். அதனாலதான் இந்து தெய்வங்கள்லாம் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வேற இடத்துல எல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? இயேசு ஒன்னும் ஜோடியா இல்ல, இங்க மட்டும்தான் அப்படி இருக்குது. சோ அப்ப தூய்மையாக்குற இந்த லட்சுமி நாராயணனுக்கு ஒன்னும் துறவற மார்க்கத்தின் குருவாகிறதுக்கான ஆசை எல்லாம் கிடையாது. சோ யார் தூய்மை ஆகுறாங்களோ அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருக்களாக நீங்களும் மாறுறீங்க. சோ நிறைய பேரு குறிப்பாக வெளிநாடுகள்ல வந்து காமம் இல்லாமல் திருமணம் நடக்கும் வயசான பிறகு. அவங்கள பார்த்துக்கணுன்றதுக்காக. கம்பேனியன் அப்படின்னுவாங்க. இப்ப கூட சமீபமா நடிகர் பார்த்திபன் அதை சொல்லியிருந்தார். கம்பேனியன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க விகாரத்துக்காக திருமணம் பண்றது கிடையாது. சோ குழந்தைகளாகிய நீங்க இந்த அனைத்து விதமான சேவைகளும் செய்ய முடியும். ஆனா இதுக்கு உங்களுக்கு பேரார்வம் இருக்கணும். நாம ஏன் பாபாவின் தகுதி வாய்ந்த குழந்தைகளா ஆகக்கூடாது? ஆகி இந்த மாதிரி சேவை செய்யக்கூடாது. ஏன்னா உலக அழிவு எதிரையே இருக்குது. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போர் ஆல்ரெடி இப்ப ஏதோ மறுபடியும் தாக்குறாங்கன்றாங்க. சைனா சப்போர்ட் வருது. என்ன வேணாலும் நடக்கும்னு தெரியுது. ஏன் தூய்மை ஆயிடக்கூடாது? ஏன் இந்த சேவை செய்யக்கூடாது? ஏன்னா இதுதான் உங்க கூட வரப்போகுது இல்லையா? சிவபாபா சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணரோ இங்க இருக்க முடியாது. அவர் ஒரே தடவை தான் தங்க யுகத்துல மட்டும்தான் வர்றாரு. மீண்டும் அதே தோற்றமோ பேரோ அடுத்த ஜென்மத்தில் இருக்காது. 84 பிறவியில் 84 தோற்றங்கள் இல்லையா? ஒரே மாதிரி இன்னொரு தோற்றம் இருக்காது. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கு தேக உணர்வு போயிடும். நம்ம ஒரு பொண்ணா இருந்தோம், ஒரு பையனா இருந்தோம், இப்படி எல்லாம் நினைக்கும் போதே தேக உணர்வு போயிடும். சோ ஒண்ணு ஸ்ரீகிருஷ்ணருக்கு இந்த ஞானம் தெரியாது. இன்னொன்னு அவர் தெரிந்தாலும் இந்த ஞானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற யாருக்குமே இது தேவை கிடையாது. ஆல்ரெடி சொர்க்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போலான்னா என்ன பண்றது? அது மட்டும் சரி. அது மட்டும் இல்ல. ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி இங்க வர முடியும்? ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொன்னாருன்னா, இது தேவைப்படுறது கலியுக மக்களுக்கு. கலியுகத்துக்கு எப்படி அவரு வர முடியும்? அவர் சத்தியுகத்தை சார்ந்தவர் இல்லையா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அரை கல்பத்திற்கு ரொம்ப நல்ல ஜென்மங்கள் உங்களுக்கு. பிறகுதான் ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. ராமனும் ராவணனும் ஒன்னா இருக்க முடியாது. இவங்க வந்து ராமாயணத்துல அப்படித்தானே இருக்கு. ராமர் இருக்கிற காலத்திலேயே ராவணன் இருக்கிற மாதிரி தானே காமிக்கிறாங்க. அது ராமராஜ்யமே வேற, ராவண ராஜ்யமே வேற. அதுவே புரியல. ராமரும் ராவணனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா சங்கமயுகத்துலதான் இருக்கிறாங்க இல்லையா? இந்த சைடு பார்த்தா ராமராஜ்யம், இந்த சைடு பார்த்தா ராவண ராஜ்யம். ராமரும் வந்திருக்கிறாரு, ராவணனும் இருக்கிறான். சோ இங்கதான் நடக்குது. மனிதர்கள் முற்றிலும் விலங்குகள் மாதிரி ஆயிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணன் பிறந்துட்டான் தானே அர்த்தம் இல்லையா? சண்டை போடுறாங்கனாலே ராவணன் பிறந்துட்டான்னு அர்த்தம். உண்மையிலே 84 லட்சம் பிறவிகள் ஆத்மா எடுக்கிறது கிடையாது. அத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது, அவ்வளவுதான். 4 லட்சம் உயிரினங்கள், ஜீவராசிகள்.
அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. அதனால அத்தனை பிறவிகள ஆத்மா எடுத்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சோ இந்த விஷயத்தை எல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். அவரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், கடவுள். அவரு நமக்கு இந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கிறார். அவருக்கு பக்கத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நீங்க சரியா படிக்கல அப்படின்னா யாருக்காவது வேலைக்காரன் வேலைக்காரியா ஆயிடுவீங்க. இப்ப பாருங்க, ஆக்சுவலா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் அப்பா அம்மா மிரட்டுவாங்க. நீங்க நம்ம சின்ன வயசுல ஒழுங்கா படிக்கலன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ மாடு மேய்க்க தான் போவ அப்படின்னு, இல்ல மூட்டை தூக்குவேன்னுவாங்க. பாபாவும் அதான் சொல்றாரு. யாருக்காவது வேலைக்காரனா போயிடுவ இப்ப படிக்கலன்னா, ஜென்ம ஜென்மத்துக்கும். சோ இந்த ஒரு தடவை நல்லா படிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் கவலையே பட தேவையில்ல. ஆஹ் பாபா சொல்றாரு, நீங்க சிவபாபாவுக்கு வேலைக்காரன் வேலைக்காரியா ஆவீங்களா? சிவபாபாவுக்கு வேலைக்காரன் வேலைக்காரியா ஆகணும். மற்றவர்களுக்கு தான் ஆகக்கூடாது இல்லையா? ஏன்னா கடவுள் நமக்கு வேலைக்காரனா இருக்கார், நம்மளும் அவருக்கு வேலைக்காரனாக அடிமையாக இருந்து எல்லாத்தையும் செய்யதான். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் நம்ம யாருக்கும் வேலைக்காரன் ஆக மாட்டோம். இங்க இவருக்கு வேலைக்காரன் ஆகலைன்னா அங்க போய் வேலைக்காரன் ஆயிடும். பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க சரியா படிக்காத காரணத்தினால தங்க யுகத்துல வேலைக்காரன் வேலைக்காரிகளாக மாறிடுவீங்க. சோ சேவையே செய்யறதில்லன்னா அவர் என்ன ஆவாரு? சும்மா சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது இப்படியே இருக்கிறார். பாபா குழந்தை ஆகியும் அல்லது சென்டர்ல சரண்டர் ஆகியும் அப்படின்னா அவங்க என்ன பதவி அடைவாங்க? உங்களுடைய புத்தியில வருது தானே நீங்க என்னவா ஆவீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் நீங்க என்ன உணர்றீங்க? நான் ராஜாவாக ஆவேன். இது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னன்னா பாபா முன்னாடி கூட அவங்க வர்றதுக்கு வெக்கப்படுற மாதிரி அவங்களுடைய முயற்சி இருக்குது. அப்ப அங்க சொர்க்கத்துல அவங்க ராஜா முன்னாடி கூட வர முடியாத மாதிரி வேலைக்காரர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு வெக்கம் வர மாட்டேங்குது. நம்ம அப்படி ஆகக்கூடாது, முயற்சி பண்ணணும்னு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம முயற்சி பண்ணணும், ஏதாவது ஒண்ணு நமக்காக சம்பாதிச்சுக்கணும், போறதுக்குள்ள கையில எடுத்துட்டு போகணும். ஆக்சுவலா பாபா நமக்கு கொடுக்குற சீதனம் இது இல்லையா? ஒரு பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்காக சீதனம் கொடுத்து அனுப்புறாங்க. அது மாதிரி பாபா நமக்கு இப்ப கொடுத்து அனுப்புறத வச்சுதான் அங்க போய் வாழவே போறோம். அப்ப நம்ம அடையணும் இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, இதெல்லாம் பிரம்மா பாபா சொல்றாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. எப்பவுமே உங்ககிட்ட சிவபாபா பேசுறதாகவே புரிஞ்சுக்கோங்க. சிவபாபா மேல உங்களுக்கு மரியாதை இருக்கணும். அவர் கூடவே தர்மராஜ் இருக்கிறாரு. இல்லாட்டினா தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதா ஆயிடும். குமாரிகளோ ரொம்ப புத்திசாலிகளாக ஆகணும். இங்க ஏதோ கேட்டோம், வெளில போனோடனே எல்லாம் மறந்துட்டோம்னு இருக்கக்கூடாது. பக்தி மார்க்கத்துல நிறைய விஸ்தாரம் இருக்குது. பாபா சொல்றாங்க, இப்ப விஷத்தை விட்டுடுங்க, சொர்க்கவாசியாக மாறுங்க. இந்த விஷம் நரகத்துலதான் கிடைக்கும். அதை விட்டுருங்க, சொர்க்கவாசி ஆயிடுங்க. சோ அந்த மாதிரி ஸ்லோகனை உருவாக்குங்க இல்லையா? அதை பார்த்த உடனே காமத்தின் மீது வெறுப்பு வரணும், தூய்மையா இருக்கணும்ன்ற எண்ணம் வரணும். அந்த மாதிரி ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்ம ஆரம்பத்திலே படிச்சோம் இல்லையா? புத்திக்கு உணவு தூய்மையான எண்ணங்கள், பார்வையின் ஒளி தூய்மையான பார்வை, கண்களின் ஒளி. அந்த மாதிரி உறவு தூய்மையான உறவு தான் நம்மளுடைய மரியாதையே அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஸ்லோகனை உருவாக்க சொல்றாரு. அப்பதான் நமக்கு அது அந்த இது வரும், நமக்கு வைராக்கியம் வரும். தைரியமுள்ள பெண் சிங்கங்கள் ஆகுங்கள் அப்படின்ட்டு பெண் குழந்தைங்க கிட்ட பாபா சொல்றாரு. குமாரிகள் தைரியம் வைக்கணும். நீங்க எல்லையற்ற தந்தையே கிடைச்சிட்டாரு.
வேற எதை பத்தியும் நீங்க ஏன் கவலைப்படணும்? கணவன் வந்து கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பாருன்னு கேரண்டி இருக்குதா? நல்லவனா இருப்பான்னு கேரண்டி இருக்குதா? குடிகாரனா இல்லாம இருப்பான்னு கேரண்டி இருக்குதா? எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. கடவுளே கணவனா கிடைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கவலைன்ற? அதுக்குதான் அந்த தைரியம் வைக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. சோ அரசாங்கமும் எந்த மதத்தையும் தர்மத்தையும் நம்புறது கிடையாது. சோ அதனால அவங்க எப்படி இங்க வந்து மனிதனை தேவதையாக்கக்கூடிய காரியத்தை செய்யறதுக்கு வருவாங்க? கேட்டா நாங்க எந்த மதத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதானா? அப்ப எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? கேட்கிறேன். இல்லையா? செம சூப்பர்ல. எல்லாம் ஒண்ணுதானே ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? எங்க திரும்பி பார்த்தாலும் பொய் மட்டுமே இருக்கு. வேற எதுவும் கிடையாது. எந்த இடத்திலயும் எங்கேயுமே தூய்மையுடைய அம்சம் கூட கிடையாது. சாரி, உண்மையின் அம்சம் கூட கிடையாது. சோ முதல் பொய் எது தெரியுமா? கடவுள் எங்கும் நிறைந்தவன் சொல்றதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்து தர்மம்னு ஒரு தர்மம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு தர்மம் இருக்குது. கிறிஸ்தவ தர்மம். அவங்க தர்மத்தின் பேரை மாத்திக்கிறது கிடையாது. ஆனா பாரதவாசிகள் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை இந்துன்னு சொல்லிட்டாங்க. தங்களை ஹிந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, தங்களுக்கு தாங்களே என்னென்ன பேரை கொடுத்துக்கிறாங்க. ஸ்ரீ 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 108 அப்படி இப்படின்லாம் பேரை கொடுத்துக்கிறாங்க. ஆனா டபுள் ஸ்ரீ இல்ல, ஒரு ஸ்ரீயா கூட இங்க யாரும் இருக்க முடியாது. அப்படி இருந்தா இது கலியுகம் கிடையாது. ஸ்ரீ எல்லாம் சத்தியுகத்துல தான் இருப்பாங்க உயர்ந்தவர்கள். யாரும் ஸ்ரீமத்தும் கொடுக்க முடியாது. சோ அப்ப இவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் கலியுகத்தின் வழிகாட்டுதல்கள். அதை எப்படி நீங்க ஸ்ரீமத்துன்னு சொல்ல முடியும்? குமாரிகள் மட்டும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் இருந்தீங்க, சுறுசுறுப்பாகவும் இருந்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் இதை நீங்க புரிய வைக்க முடியும். நிறைய பேருக்கு புரிய வைத்து சேவை பண்ண முடியும். ஆனால் அதற்கு நல்ல புத்திசாலியான யோக யுக்தமான பெண் குழந்தைகள் தேவை. நல்லது. சோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, முன்னேறணும் அப்படின்னா பாபாவுடைய சேவை செய்யறதுலயே பிஸியா இருங்க. அப்பதான் நமக்கு முன்னேற்றம். சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பதவியை நீங்களே இழக்கிறீங்கன்னு அர்த்தம். எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பூதத்தை அலாவுதீன் அற்புத விளக்க தொட்டாலே வந்துரும். ஆனா அந்த விளக்க வச்சுட்டு அவன் எதுவுமே கேட்கலன்னா அந்த விளக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி பாபா குழந்தையாகி உயர்ந்த பதவி அடையலைன்னா என்ன பிரயோஜனம்? நீங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுதான் அர்த்தம்ன்ற. சோ பாபா மேலையும் அவர் கொடுக்கிற இந்த ஞானத்தின் மீதும் மரியாதை வைக்கணும். ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு முழு முயற்சி பண்ணணும். பாபாவுடைய ஞானத்தை தாரணை பண்ணி தகுதி வாய்ந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை ஆகுங்கள். வரதானம் யோக யுக்த் மற்றும் யுக்தி யுக்தான சேவாதாரியாகி சேவை செய்து கொண்டிருக்கும் போது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நேற்று பார்த்த அவ்யக்த முரளி 1970 அவ்யக்த முரளில இதே தான் பார்த்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேசாத நிலையில இருந்து பேசணும், அமைதியான நிலையில் நிலைச்சிருந்து பேசணும்னு சொல்லியிருந்தேன். இங்கேயும் அப்படிதான் வருது. யோக யுக்தி யுக்தி சேவாதாரியாகி சேவை செய்து கொண்டிருந்தாலும் சேவையை கடந்த நிலையில் இருங்கள். அதுக்கு விளக்கம், யாரு யோக யுக்தாக, அதாவது யோகத்தில் மூழ்கிய சேவை செய்யக்கூடிய யுக்தியாக சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகளாக இருக்கிறாங்களோ அவங்க சேவை செய்தாலும் சேவையிலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பாங்க. நிறைய சேவை இருக்குது, அதனால தேக உணர்வுல இருந்து விடுபட முடியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா நல்ல சேவாதாரினா தேக உணர்வுல இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுலயே சேவை செய்வாங்க. ஒளியாகிய நான் சேவை செய்றேன். இது என்னுடைய சேவை கிடையாது. பாபா எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலே பந்தனத்துல இருந்து விடுபட்டுடுவீங்க. சேவையின் பந்தனத்துல இருந்தோம். இல்லாட்டினா நான் செய்யணும், அந்த கஷ்டம், அந்த டென்ஷன் அவரு பண்றாரு. இத மட்டும் நீ பண்ணுன்றாரு. அவ்வளவுதான். இப்படி பண்ணணும் சொல்லிடுறாரு. அப்படிதான் பண்ணணும். சோ டென்ஷன் ஆகுறது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஒரு ட்ரஸ்டி. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சி பண்ணுங்க. சோ அப்பப்ப அதிலும் குறிப்பாக ரொம்ப பிரச்சனைக்குரிய நேரத்துல எல்லாம் உங்களுடைய கடைசி நேர பயிற்சி பண்ணுங்க. கர்மாதித்த நிலைக்கான பயிற்சி பண்ணுங்க. எதுவும் என்னதில்ல, நான் மேல போறேன்ப்பா அப்படின்னாலே மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் இல்லையா? சோ அப்பப்ப இந்த பயிற்சி பண்ணுங்க. எப்படி டிராபிக் கண்ட்ரோல் பண்றீங்க? அடிக்கடி எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி ரொம்ப பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில அந்த கடைசி நேர மனநிலையை அடிக்கடி பயிற்சி பண்ணுங்க. பிரச்சனை இல்லை, எப்பவுமே அடிக்கடி கடைசி நேரம் நான் இப்ப உடலை விட்டு போறேன் அப்படின்னு தான். எந்த நினைவும் அது இருக்கக்கூடாது இல்ல. இவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க என்ன ஆவாங்க, எதை பத்தியும் காலம் இல்லாம அப்படியே மேல போறோம். அதை அடிக்கடி பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நம்ம கடைசியில ஜெயிக்க முடியும். சோ அப்படி நீங்க அடிக்கடி பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா தான், அதாவது கடைசி நேரத்தின் பயிற்சி அடிக்கடி பண்ணாதான் உங்களால கடைசி நேரத்துல மதிப்போட தேர்ச்சி அடைய முடியும். திடீர்னு பார்த்தா ஃபெயில் ஆயிடும். ஸோ இப்பத்துல இருந்தே அடிக்கடி இது கடைசி நொடி, அதை தான் மாமா பயிற்சி பண்ணாங்க. இது கடைசி நொடி, நான் எல்லாத்துல இருந்து ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸ்லோகன்: சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் பிரச்சனைக்குரிய காரணங்களை பிரச்சனைக்கான தீர்வாக மாற்றி விட்டோம். காரணங்களை யோசிக்காது, தீர்வை தான் யோசிக்கும். அப்ப காரணத்தை நிவாரணமாக மாற்றக்கூடிய சுபபாவனை மட்டும் எப்பவுமே இருக்கணும். இல்ல எல்லார் மீதும் சுபபாவனை, இவன் தான் காரணம், அவன் தான் காரணம்னு அவன் மேல குற்றம் கண்டுபிடிச்சாதான் நீங்க பண்ணுவீங்க. கருணை வந்தால், சுபபாவனை இருந்தால், அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படிதான் நினைப்போம். அப்ப அவனை குற்றம் சாட்டாம அந்த கருணையோட பேசினாலே அவங்க மாறிடுவாங்க. நீதான் பண்ணணும்னு அவங்க கடுப்பாயிடுவாங்க. இதுதான் சூப்பர். அவிக்தேஷார நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மளுடைய புத்திக்கு உணவு தூய்மையான எண்ணங்கள், கண்களுக்கு ஒளி தூய்மையான பார்வை, பிராமண வாழ்க்கையின் விசேஷமான காரியமே தூய்மையான காரியங்கள் தான். சோ பிராமண வாழ்க்கையின் மரியாதையே தூய்மையான உறவுகள் மட்டும் கொண்டிருப்பதுதான். இது நமக்கு வரமா கிடைச்சிருக்குது அப்படின்னு பாபா சொல்லிருக்குது. சமபாக முறையிலே லவ் யூ பாபா. தேங்க்யூ பாபா.